விக்டோரியா மாநிலத்தின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அம்மாநிலத்தின் சுற்றுலாத்துறையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன்படி காட்டுத்தீ காரணமாக ஹால்ஸ்கேப் பிரதேசம் மூடப்படுவதால் நாளொன்றிற்கு சுமார் $1.9 மில்லியன் நஷ்டம் ஏற்படும் என கிராமியன்ஸில் உள்ள சுற்றுலாத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது நிலவும் காட்டுத்தீ நிலைமை காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கிராம்பியன்ஸ் தேசிய பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் பிராந்திய சுற்றுலாத்துறையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்பிரதேசத்தின் சுற்றுலா இருப்பு உச்சத்தில் இருக்கும் காலப்பகுதியில் இந்த காட்டுத்தீ நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிராம்பியன்ஸ் விமிரா மேல் சுற்றுலா தலைமை நிர்வாகி குறிப்பிடுகையில், இந்த காலகட்டத்தில் ஹால்ஸ்கேப் பகுதி பொதுவாக பிஸியாக இருக்கும். பிராந்திய சுற்றுலா பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அரசாங்கத்தின் தலையீடு அவசியம் என்பது அவர் கருத்தாகும். கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிராமிய பகுதியில் காட்டுத்தீ பரவல் காரணமாக அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.